என் பெயர் சுரேஷ். நான் என் பக்கத்து வீட்டு பெண்மணி குஷ்புவிற்கு ஒருமுறை அவளுக்கு உதவி செய்தேன். அதன் பிறகு அவள் தினமும் என்னை அவள் வீட்டிற்கு அழைக்க தொடங்கினாள். தினமும் ஒவ்வொரு வேலைகளை சொல்லிக் கொண்டிருந்தாள். எனக்கோ அது மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் அந்த வேலைகளை நான் முதல் முறையாக செய்து கொண்டிருந்தேன். உதவி செய்ததற்கு பதிலாக அவள் எனக்கு இனிப்பான அல்வா கொடுத்து உபசரிப்பாள். ஒரு முறை எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அதிகாலை 4 மணி வரை அவள் என்னை பார்த்து கொண்டாள். இது சில மாதங்களுக்கு முன்பு நடந்த விஷயம். அது அனைவரும் அலுவலகம் செல்லும் பரபரப்பான காலை நேரம். நானும் மிக வேகமாக தயாராகி கொண்டிருந்தேன். என் பக்கத்து வீட்டில் ஒரு புதிய குடும்பம் குடிவந்திருந்தது. அவர்களுடைய சாமான்கள் அனைத்தும் சாலையில் சிதறி கிடந்தன. இதனால் மக்கள் நடமாடுவது கடினமாக இருந்தது. எனக்கு கோபம் வந்தது. அதனால் சாமான்களை தூக்கி வந்த வேலையாட்களை நான் திட்டிவிட்டேன். காலை நேரத்தில் மக்களுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கும், இப்படி வழியை அடைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று கத்தினேன். அப்போது ஒரு குரல் என் காதில் விழுந்தது. எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களால் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுவிட்டது. நாங்கள் சாமான்களை உள்ளேதான் கொண்டு சென்று கொண்டிருந்தோம். அந்த குரலை கேட்டதும் நான் அப்படியே நின்றுவிட்டேன். அது குஷ்புவின் குரல். குஷ்பு அந்த புதிய குடும்பத்தை சேர்ந்தவள். நான் திரும்பி பார்த்தபோது அவள் உண்மையிலேயே மிக அழகாக இருந்தாள். அவளுக்கு சுமார் 35 வயது இருக்கும். அவளை பார்த்த அந்த நொடியில் எனக்கு கோபம் வந்ததையே மறந்துவிட்டு அவளுடைய அந்த புன்னகையில் தொலைந்து போனேன். அப்போது அவள், ஆமாம், நாங்கள் இன்றுதான் புதிதாக குடிவந்திருக்கிறோம். அதனால்தான் சாமான்கள் வெளியே சிதறி கிடக்கின்றன. நாங்கள் சீக்கிரம் உள்ளே கொண்டு செல்ல முயற்சி செய்கிறோம் என்றாள். நான் சரி, ஆனால் காலையில் அலுவலகம் செல்பவர்களுக்கு அதிக அவசரம் இருக்கும் என்றேன். அவள், நீங்கள் சொல்வது சரிதான் என பதிலளித்தாள். அந்த நிமிடத்திலிருந்து என் மனதில் குஷ்புவை பற்றிய ஒரு தனி பிம்பம் உருவாக தொடங்கியது. ஆனால் அலுவலகம் சென்றதும் நான் வேலையில் மூழ்கிவிட்டேன். நாள் முழுவதும் வேலை செய்தேன். மாலையில் வீட்டிற்கு புறப்படும் போது குஷ்புவின் அந்த அழகான முகமும் அவளுடைய மென்மையான பேச்சும் என் நினைவிலேயே ஊசலாடி கொண்டிருந்தன. கட்டிடத்தின் நுழைவாயிலை அடைந்த போது அவள் சற்றே கவலையுடன் இருப்பதை கண்டேன். நான் அவளிடம், எல்லாம் சரியா என்று கேட்டேன். அவள், தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா என்று கேட்டாள். நான் உடனே, சொல்லுங்கள், என்ன உதவி வேண்டும் என்றேன். அதற்கு அவள், நான் இந்த இடத்திற்கு புதியவள். இங்கே சந்தை எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்ல வேண்டும் என்றாள். நான் அருகில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டு செல்லும் வழியை அவளுக்கு விளக்கினேன். அவள் புன்னகைத்து நன்றி கூறினாள். அவளுடைய அந்த புன்னகையை பார்த்ததும் என் மனதிற்குள் ஒரு விசித்திரமான எண்ணம் வரத் தொடங்கியது. அவள் சென்ற பிறகும் நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து வெளியே எங்கேயாவது செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் எதிலும் என் மனம் செல்லவில்லை. கடைசியில் வீட்டிற்கே வந்துவிட்டேன். மீண்டும் அந்த பெண்மணியை பார்க்கும் ஆசையில் 2வது மாடிக்கு சென்றேன். ஆனால் அவள் வீட்டின் கதவு பூட்டியிருந்தது. இதை பார்த்து சற்றே வருத்தத்துடன் திரும்பி வர தொடங்கினேன். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. தம்பி, கொஞ்சம் நில்லுங்களேன். நான் திரும்பி பார்த்தேன். அவள் துணி வாளியுடன் படிகட்டில் நின்று கொண்டிருந்தாள். சிரித்து கொண்டே சொன்னாள், காலையில் நீங்கள் அந்த வேலையாட்களை திட்டிய பிறகுதான் அவர்கள் வேகமாக சாமான்களை உள்ளே கொண்டு சென்றார்கள். இல்லையென்றால் அவர்கள் மிக மெதுவாகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றாள். நான் சிரித்து கொண்டே பதிலளித்தேன். அட, என்னங்க அண்ணி, இதில் என்ன இருக்கிறது? வழியில் சாமான்கள் கிடந்ததை பார்த்தேன், அதனால் சொன்னேன். வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்றேன். அடுத்த நாள் காலை நான் வழக்கம்போல் எழுந்தேன். தயாராகி சரியாக 9 மணிக்கு 2வது மாடிக்கு சென்றேன். குஷ்பு அண்ணி பால்காரரிடம் பேசி கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் புன்னகைத்து, குட் மார்னிங் சார் என்றாள். நானும் குட் மார்னிங் என்று கூறிவிட்டு வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு செல்ல தொடங்கினேன். அப்போது அவள் குரல் கொடுத்து, தம்பி, கொஞ்சம் நில்லுங்களேன் என்றாள். எனக்கும் அலுவலகம் செல்ல இன்னும் சிறிது நேரம் இருந்ததால் நிச்சயமாக என்று கூறி அவள் அருகில் சென்றேன். அவள் உள்ளே வாருங்கள் என்றாள். நான் அவள் வீட்டிற்குள் சென்றேன். வீடு மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவள் தண்ணீர் கொண்டு வர சமையலறைக்கு சென்றாள். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் தண்ணீர் கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் சூடான அல்வாவும் கொண்டு வந்தாள். நான் அவளுக்கு நன்றி சொன்னேன். அவள் சிரித்து கொண்டே, எதற்காக நன்றி என்று கேட்டாள். நான் சொன்னேன், இதுவரை இவ்வளவு சுவையான அல்வாவை நான் சாப்பிட்டதில்லை. உங்களால் தான் இந்த சுவையான அல்வா கிடைத்தது என்றேன். அவள், ஓ அப்படியா என்று சிரித்தாள். பேசிக்கொண்டிருக்கும் போது அவள் அடிக்கடி என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பேச்சிலிருந்து அவள் மிகவும் வெளிப்படையான சிந்தனை கொண்டவள் மற்றும் நட்பாக பழகுபவள் என்று எனக்கு தோன்றியது. பிறகு அவள் சொன்னாள், நான் உங்களுக்கு காலை உணவு தயாரித்து தருகிறேன். எப்படியும் எனக்கு தனியாக சாப்பிட பிடிக்காது. உங்கள் துணை இருந்தால் நன்றாக இருக்கும் என்றாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிட்டோம். நிறைய பேசினோம்.
அவள் தன் குடும்பத்தை பற்றிய சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டாள். நானும் என்னை பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன். அவள் ஏன் இங்கே குடிவந்தாள் என்று நான் கேட்டபோது அவள் தன் கதையை சொன்னாள். அவள் சொன்னாள், ஒரு பரம்பரை நோயினால் என் குடும்பத்தில் இருந்த பெரியவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். என் மாமனார், மாமியார் மற்றும் என் கணவர் அந்த நோயினால் உயிரிழந்தார்கள். நான் விதவையானேன். அதன் பிறகு என் கொழுந்தன் என் கணவரின் சொத்துக்கள் அனைத்தையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டார். எனக்கு வெறும் 1,00,000 ரூபாயை கொடுத்து என்னை வீட்டிலிருந்து துரத்திவிட்டான். பிறகு நான் என் பிறந்த வீட்டிற்கு சென்றேன். ஆனால் என் 15 வயதிலேயே என் தாய் இறந்து விட்டார். என் தந்தை மறுமணம் செய்து கொண்டார். என் மாற்றான் தாயும் என்னை அங்கே இருக்க விடவில்லை. இந்த துன்பங்களால் சோர்ந்து போய் நகரத்தில் எங்கேயாவது வேலை தேடிக்கொண்டு அங்கேயே தங்கிவிடலாம் என்று முடிவெடுத்தேன் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இத்தனை துயரங்களை ஒரே நேரத்தில் தாங்குவது யாருக்கும் எளிதல்ல. நான் அவளுக்கு ஆறுதல் கூறி தைரியமாக இருக்கும்படி சொன்னேன். என் வார்த்தைகள் அவளுக்கு சற்று நிம்மதியை தந்தன. அவள் தன் மனதை திறந்து என்னிடம் பேசினாள். பேசிக்கொண்டே இருந்ததில் நேரம் சென்றதே தெரியவில்லை. நான் அவளிடம், சரி, நான் கிளம்புகிறேன், அலுவலகத்திற்கு நேரமாகிவிட்டது என்றேன். அதற்கு குஷ்பு அண்ணி, அடுத்து எப்போது வருவீர்கள் என்று கேட்டாள். நான் சிரித்து கொண்டே, நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வருவேன். உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள். என் நம்பர் உங்களிடம் இருக்க வேண்டும் என்றேன். பேச்சினிடையே என் மொபைல் நம்பரை அவளிடம் கொடுத்தேன். அவளும் அதனை பெற்றுக்கொண்டாள். எனக்கு நேரமானதால் நான் அலுவலகம் கிளம்பினேன். அலுவலகம் சென்றதும் வேலையில் மூழ்கினேன். மதிய உணவு நேரத்தில் என் போனை பார்த்தேன். குஷ்பு அண்ணியிடமிருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தது. டியர், சாப்பிட்டீர்களா என்று எழுதியிருந்தாள். நான் இப்போதுதான் மதிய இடைவேளை தொடங்கியது, சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவள், ஆம், நான் சாப்பிட்டு விட்டேன். சும்மா உங்கள் நினைவு வந்தது, அதனால் மெசேஜ் செய்தேன் என்றாள். நானும் சரி, நல்லது என்று பதிலளித்தேன். மாலையில் அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது அவள் வீட்டின் பக்கம் பார்த்தேன். ஆனால் அவள் அங்கே இல்லை. ஒருவேளை சமையலறையில் பிஸியாக இருந்திருப்பாள். நான் நேராக வீட்டிற்கு சென்றேன். அப்போது அண்ணியிடமிருந்து வீட்டிற்கு வந்துவிட்டீர்களா என்று மெசேஜ் வந்தது. நான் ஆச்சரியத்துடன், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். அதற்கு அவள், என் சமையலறை வழியாக நீங்கள் வருவதை பார்த்தேன். அப்போது என் நண்பன் ஒருவன் போன் செய்தான். அவனிடம் நான் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தேன் என்றாள். அப்போது அண்ணி, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மெசேஜ் அனுப்பியிருந்தாள். ஆனால் நான் அதற்கு உடனே பதில் அளிக்கவில்லை. இரவில் மீண்டும் அவளுடைய மெசேஜ் வந்தது. குட் நைட் என்று அனுப்பியிருந்தாள். அப்போதும் நான் பதில் சொல்லவில்லை. அடுத்த நாள் எனக்கு விடுமுறை. நான் அவளுக்கு மெசேஜ் செய்தேன். நாளை விடுமுறை, என்ன திட்டம் என்று. அவள் விசேஷமாக ஒன்றுமில்லை என்று எழுதினாள். நான், வாருங்கள், எங்கேயாவது வெளியே சுற்றி பார்க்கலாம் என்றேன். அவள் அந்த மெசேஜை பார்த்தாள். ஆனால் பதில் சொல்லாமல் ஆஃப்லைனுக்கு சென்று விட்டாள். அவள் மறுத்துவிட்டாளோ என்று நான் வருத்தமடைந்தேன். சுமார் 1 மணி நேரம் கழித்து திடீரென்று அவளிடமிருந்து அழைப்பு வந்தது. அவள் சொன்னாள், இரவு 8:30 மணிக்கு சந்திக்கலாம், நான் வருகிறேன். ஆனால் வீட்டின் அருகில் யாராவது பார்த்துவிடக்கூடும். அதனால் நான் பஸ் ஸ்டாண்டில் காத்திருப்பேன் என்றாள். நான் மகிழ்ச்சியுடன் தேங்க்யூ என்றேன். மாலை 6 மணிக்கு அலுவலகத்திலிருந்து வந்து தயாரானேன். 8:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் அருகில் சென்று அவளுக்காக காத்திருந்தேன். அவள் வர தாமதமானதால் நான் ஒரு புகையை பற்ற வைத்தேன். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அட, இது என்ன செய்கிறீர்கள்? இது உடம்புக்கு நல்லதல்ல. நான் உடனே அதை தூக்கி எறிந்தேன். அவள் மாடர்ன் சுடிதாரில் மிக அழகாக இருந்தாள். நான் சொன்னேன், நீங்கள் சேலையில்தான் மிக அழகாக இருப்பீர்கள் என்றேன். அவள் சொன்னாள், என்னை இவ்வளவு புகழாதீர்கள், சொல்லுங்கள், நான் எந்த உடையில் நன்றாக இருக்கிறேன் என்று கேட்டாள். நான் புன்னகைத்து கொண்டே சொன்னேன், நீங்கள் இரண்டிலுமே மிக அழகாக இருக்கிறீர்கள். எதை தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்றேன். நாங்கள் இருவரும் சிரித்தோம். நான், சரி கிளம்பலாம் வாருங்கள் என்று பைக்கை ஸ்டார்ட் செய்தேன். அவள் பின்னால் அமர்ந்தாள். நாங்கள் அருகில் இருந்த ஒரு பூங்காவிற்கு சென்றோம். பைக்கை நிறுத்திவிட்டு பூங்காவின் அமைதியான ஒரு மூலையில் அமர்ந்தோம். குஷ்பு அண்ணி சொன்னாள், உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. உங்களால் தான் இன்று நான் வெளியே சுற்றி பார்க்க வந்தேன். இல்லையென்றால் இந்த நகரத்திற்கு வந்ததிலிருந்து யாருடனும் பழக்கம் ஏற்படவில்லை என்றாள். அவள் பேசி முடித்தவுடனேயே அவளுக்கு ஒரு போன் கால் வந்தது. அதன் பிறகு அவள் சற்றே கவலையுடன் என் அருகில் வந்து அமர்ந்தாள். நான் கேட்டேன், என்ன ஆச்சு? ஏதேனும் பிரச்சனையா? அவள் சொன்னாள், அதை விடுங்கள், இப்போதுதான் நமக்குள் நல்ல அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. என் பிரச்சனையை சொல்லி எந்த பயனும் இல்லை என்றாள். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், என்ன பிரச்சனை என்றாலும் சொல்லுங்கள், நான் உதவுகிறேன் என்றேன். அதற்கு அவள், நான் இந்த நகரத்திற்கு வந்தபோது ஒருவரிடம் 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். இப்போது அவர் அந்த பணத்தை திரும்ப கேட்கிறார். காலையிலிருந்து 20 முறைக்கு மேல் போன் செய்து மிரட்டுகிறார் என்றாள். நான் அமைதியாக அவளை பார்த்தேன். அவளுடைய பேச்சும் அழகும் என்னை அவள் பக்கம் இன்னும் அதிகமாக கொண்டு சென்றது. அதனால் நான் அவளிடம் சொன்னேன், இப்போதே அவருக்கு போன் செய்யுங்கள், அந்த நம்பரை என்னிடம் கொடுங்கள், நான் பணத்தை உடனே அனுப்பிவிடுகிறேன் என்றேன்.
அவள் உடனே போன் செய்தாள். நான் குஷ்பு அண்ணியை பார்த்து கொண்டே அந்த எண்ணிற்கு 1,00,000 ரூபாயை அனுப்பி வைத்தேன். பணம் கிடைத்ததும் அவள் என்னை பிடித்து அழுது கொண்டு மீண்டும் மீண்டும் நன்றி சொன்னாள். நாங்கள் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்துவிட்டு பிறகு வீட்டிற்கு புறப்பட்டோம். வழியில் அண்ணி கேட்டாள், தம்பி, நீங்கள் என் வீட்டிற்கு வரமாட்டீர்களா என்றாள். நான் சொன்னேன், நிச்சயமாக வருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நீங்கள் என்னை சுரேஷ் என்று அழைக்க தொடங்கினால் மட்டும்தான் நான் வருவேன் என்றேன். அவள் சிரித்து கொண்டே, சரி சுரேஷ், இப்போது வாருங்கள் என்றாள். என் அறைக்கு வந்து சிறிது நேரம் பேசலாம் என்று அவள் சொன்னாள். நான் அவள் அறைக்குள் சென்றேன். அவள் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தாள். வீட்டிற்கு வந்தவுடனேயே அவள் சேலை அணிந்திருந்தாள். நான் அவள் கண்களை பார்த்து கொண்டிருந்தேன். அன்று இரவு எங்கள் இருவருக்கும் நேரம் செல்வதே எங்களுக்கு தெரியவில்லை. அன்று இரவு நான் அண்ணியின் வீட்டில் தூங்கினேன். அப்போது அதிகாலை 4 மணி ஆகிவிட்டது. ஆனால் எங்கள் காதல் பேச்சுக்கள் தொடர்ந்தது. கடிகாரத்தை பார்த்தபோது மணி 4 ஆகியிருந்தது. அவள் எனக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு, நீங்கள் தாகமாக இருப்பீர்கள் என்றாள். எனக்கு உண்மையாகவே தாகமாக இருந்தது. நான் தண்ணீரை குடித்துவிட்டு அங்கேயே மீண்டும் தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் மாலைதான் எனக்கு நினைவு வந்தது. எழுந்தவுடன் நான் எங்கே இருக்கிறேன் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த அறையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் காலியாகி இருந்தன. குஷ்பு அண்ணியை எங்கு தேடியும் காணவில்லை. நான் பதற்றத்துடன் சமையலறைக்கு சென்றேன். அங்கும் ஒன்றும் இல்லை. அறை காலியாக இருப்பதை பார்த்ததும் என் நிலைமை மோசமானது. அப்போதுதான் நான் அவளுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தது எனக்கு நினைவுக்கு வந்தது. என் தலை சுற்றியது. என்ன செய்வது என்று புரியவில்லை. உடனடியாக அவளுடைய மொபைல் எண்ணிற்கு அழைத்தேன். ஆனால் அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. இந்த சம்பவம் நடந்து இப்போது 4 மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த எண்ணிற்கு பலமுறை அழைத்தும் எந்த பதிலும் இல்லை. யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பக்கூடாது என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். ஒருவரின் காதல் மற்றும் மாயையில் விழுந்து மனிதன் எப்போது தடமாறுகிறான் என்பதே புரிவதில்லை. இதனால் நாம் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டியுள்ளது. பணம் சம்பாதிக்க நீண்ட காலம் ஆகிறது. ஆனால் அதனை இழக்க சில நொடிகள் போதும். எனவே ஒருவரை நம்புவதற்கு முன்பு அவர்களின் உண்மையை முழுமையாக ஆராய்வது மிகவும் அவசியம். நண்பர்களே, சமூக வலைதளங்கள் மற்றும் புதிய மனிதர்களின் அறிமுகங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த பாடம். இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.